السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபா தாபஈன்கள், மேலும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நான் முதலிலே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இங்கு இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக எவ்வாறு ஒன்று கூட செய்தானோ இதை போலவே நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட செய்வானாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பிள்ளைகளே, நம் அனைவருக்கும் தெரியும், இது இஸ்லாமிய மாதங்களிலே ரஜப் என்று சொல்லக்கூடிய மாதத்தின் கடைசி ஓரிரு நாட்களிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்கு இது ரமலானுக்கு ஒரு மாதம் முன்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதோ, எப்படி ரமலானுக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கிறதோ அது புனிதமான ஒரு மாதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் மிகவும் பரக்கத்தை பெற்ற ஒரு மாதம், லைலத்துல் கத்ரை பெற்ற ஒரு மாதம். இது எல்லா அனைத்து சிறப்பம்சங்களும் நமக்கு தெரியும். ஆனா ரஜப் என்கிற சொல்கிற இந்த மாதத்தினுடைய சிறப்பம்சம் என்ன என்று நாம் பார்த்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை அல்லாஹ்வுடைய மிகவும் புனிதமான மாதங்களாக அல்லாஹ் மாற்றி இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்து அதிலே அல்லாஹ் 4 மாதத்தை மிகவும் புனிதமான மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதுல 3 மாதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுக்கு பின் ஒன்றாக வச்சிருக்கிறான். நம் அனைவருக்கும் தெரியும், துல் காய்தா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், இது 3 மாதங்கள். அதை தவிர்த்து இந்த 4வது மாதம் தான் ரஜப். இந்த ரஜப் மாதம் மக்காவாசிகள் அவர்களுடைய அறியாமையினுடைய காலத்திலே, ஜிஹாலா என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமையினுடைய காலத்திலும் இந்த மாதத்தினுடைய புனிதத்துவத்தை அப்படியே வைத்திருந்தார்கள். மேலும் அவர்கள் ஒருபடி மேலே சென்று அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மாதத்தை மிகவும் புனிதப்படுத்தி இதிலே அதிகமாக நற்காரியங்கள் செய்வது அல்லது சதகா செய்வது, இப்படிப்பட்ட விஷயங்கள் வைத்திருந்தார்கள். இது இஸ்லாம் வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் தவறான கொள்கையையும் தடுத்து விட்டார்கள்.
இது அல்லாஹ்வுடைய ஒரு புனித மாதம், அவ்வளவுதான். மேலும் இதை தவிர எந்த ஒரு நல்ல விஷயமோ சிறப்பம்சமோ இந்த மாதத்திற்கு கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற நூற்றாண்டு காலத்திலே நாம பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர் சொல்லாத சில பல விஷயங்கள், நிகழ்வுகள், நடக்காத நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நிகழ்ந்தன என்று கூறி இப்போ இருக்கக்கூடிய நம்ம முஆஷரா, நம்ம முஹல்லாவிலே பல பிஜாத்துகள் உருமாறி இருக்கு. அதிலே நமக்கு அனைவருக்கும் தெரியும், இந்த ரஜபனுடைய 27ஆம் தேதி இந்த ரஜப் இங்க தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் பயணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கொள்ள வச்சான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் பக்கம் ரசூலுல்லாஹ்வை அழைத்தது எப்போ? இந்த ரஜபனுடைய மாதம் தான் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை நம்ம முஸ்லிம் முஆஷராவில், முஸ்லிம் மக்களுடைய ரொம்ப மிகவுமே பரந்த ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இல்லை. இமாம் தபரி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாங்க, ஒரு இரு கவுல் இல்லை, மாறாக இமாம் தபரி அவர்கள் இந்த மிஅராஜ் பயணம் எப்பொழுது நிகழ்ந்தது என்கிற பற்றி அவர்கள் கூறுகிறார்கள். 15 விஷயங்கள், அதாவது 15 அக்வால் இருக்கு, 15 அக்வால் இருக்கு, அதாவது 15 விஷயங்கள் இருக்கு. எப்போ நிகழ்ந்தது, எந்த மாதத்தில் ஆனது, எந்த மாதம் என்கிற ஒரு விஷயம் கூட ஒற்றுமையாக இல்லை. எந்த கருத்துமே ஆதாரபூர்வமான கருத்து இல்லை. அதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த ரஜப் 27ஆம் தேதி என்று சொல்லக்கூடிய இந்த தேதி எல்லா உலமாக்கிட்டையும், பெரிய மார்க் அறிஞர்கள் சலஃபமார்கள் கிட்ட இது ضعீஃப் ரிவாயத் என்று தேர்ச்சி பெற்றது. அல்லாஹ் அக்பர். எப்படி எந்த மாதத்துல எந்த நாள்ல இது நடந்தது மிஅராஜ்னு சொல்றாங்களோ, அந்த மிஅராஜ்னுடைய இந்த பயணம் இந்த நாள்ல நடந்தது, இது ضعீஃப், முற்றிலும் பலவீனமான ஒரு ஹதீஸ் என்று ஆதாரபூர்வமாக சலஃபமார்கள் நம்புறாங்க. சரி, இந்த மிஅராஜ் பயணம் எப்படி மேற்கொள்ளப்பட்டது, இதை வச்சு என்னென்ன பிதாத் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த மிஅராஜ் பயணத்தை பற்றி வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல அத்தாட்சிகளை கொடுத்தான், பல மிராக்கிள்ஸ் நடந்தது. அதுல மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி தான் இந்த மிஅராஜ், இஸ்ரா மற்றும் மிஅராஜ் சொல்லக்கூடிய இந்த பயணம். இஸ்ரா என்றால் அரபியினுடைய ஒரு வார்த்தை, இதனுடைய அர்த்தம் இரவிலே நடப்பது. அஸ்ரா யுஸ்ரி அப்படின்னு சொன்னா இரவுல நடக்கிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இரவு எப்பொழுது இஸ்ரா மிஅராஜ் நடந்ததோ 2 பயணங்களை மேற்கொள்ள வச்சான். ஒன்றுதான் இஸ்ரா, அது இரவிலே ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது மக்காவில் இருந்து பைத்துல் மக்திஸிற்கு சென்றார்கள். இது உலகத்துல இங்க இருந்த பயணம், இதுக்கு பேர் தான் இஸ்ரா. இரண்டாவது மிஅராஜ். இந்த மிஅராஜ் சொல்லுனுடைய பொருள் அரஜ யஅருஜு என்கிற ஒரு அரபி சொல்லிலிருந்து வருது, மேலே ஏறுவது. அரஜனா ஏறுவது. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வானத்திற்கு ஏறினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூலியமாக. அப்போ இந்த 2 சஃபர், அதாவது 2 பயணங்களும் ஒரே இரவுல நடந்துச்சு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரத்தை எடுத்து பார்த்தோம்னால் தெரியும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜ் இஸ்ரா பயணத்திற்கு முன்பாக அவர்களுடைய முழு வாழ்க்கையும் மிகவும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்தது. ஏன், இதை நம்ம கொஞ்சம் சீரத்துல டீட்டெயிலா போய் பார்த்தா தெரியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மக்கத்து வாசிகள், தன்னுடைய சகோதரர்கள், உறவினர்கள் எல்லாருமே இஸ்லாம் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய 3 வருஷம் ஒழிவு முறையாக ரசூலுல்லாஹ் தாவத் பணி மேற்கொண்டது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் தன்னுடைய தாவா பணியை மிகவும் பரப்புரையை மேற்கொண்டு வெளிப்படையாக தாவா பணி செஞ்சாங்க. இதன் மூலியமாக மிகவும் குறுகிய மக்கள் மட்டும்தான் இஸ்லாத்துல வந்தாங்க. அதுவும் யாரு? ஏழை எளிய மக்கள், காசு பணம் இல்லாத மக்கள், அதிகாரத்தில் இல்லாத ஏழையிலேயே சாதாரண மக்கள் தான் வந்தாங்க. இதனால ரசூலுல்லாஹுக்கு இஸ்லாம் நல்ல விதமாக மாறிடுச்சு. ஆனா பவர் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலைக்குள்ளாகிறாங்க. சரி, மக்காவில் தான் நமக்கு ஆதரவு இல்லை, தாயிஃப்க்கு சென்று நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய தாவா பணியை மேற்கொள்வோம் சொல்லி ரசூலுல்லாஹ் தாயிஃப்க்கும் போறாரு. மக்காவில இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல தாயிஃப் இருக்கு. அது ஒரு மலைக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க ரசூலுல்லாஹ் தாயிஃப்ல போகும்பொழுது அங்க இருந்த மிகப்பெரிய 3 தலைவர்களும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம நிராகரிச்சிடுறாங்க.
ரசூலுல்லாஹ்க்கு இன்னும் வேதனை, இன்னும் மன கஷ்டம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தாவத் பணி மேற்கொண்டு திரும்பி வரும் பொழுது அவர்கள் அப்படியே விட்டு விடல. எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்க்கு துன்பம் கொடுக்க முடியுமோ, எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வை கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் செல்லக்கூடிய அந்த சாலையில பல மக்களை விட்டு, பல அடியார்களை விட்டு ரசூலுல்லாஹ்வை அடிச்சாங்க கற்களை கொண்டு. அல்லாஹு அக்பர். இதுதான் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிற்காலத்துல ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, நபி அவர்களே, உங்களுடைய வாழ்நாளிலே மிகவும் கடினமான ஒரு நாள் ஏற்பட்டிருக்கா? இருக்கும் இல்லையா? உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியில ரொம்பவும் டிப்ரெஸ்டான ஒரு நாள், கஷ்டம் கொடுத்த ஒரு நாள், மனவேதனையில நீங்க முழுகிட்ட விட்ட நாள் அது இருக்கா அப்படின்னு கேட்டும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா நிச்சயமா இருக்கு. அது எப்பொழுது? தாயிஃபுனுடைய நிகழ்வு. ஏன்? ஒன்னு தாவா பணியை மேற்கொண்டு நிராகரிப்பு, இன்னொன்னு அவங்க நிராகரிச்சது மட்டும் அல்லாம ரசூலுல்லாஹ் அந்த அளவிற்கு துன்புறுத்தினாங்க. இதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இது எல்லாம் முடிஞ்சு விட்டு கடைசியில ரசூலுல்லாஹ்க்கு மக்கா திரும்பியதற்கு பிறகு சில வருடங்கள் சென்றதற்கு பிறகு இன்னொரு பெரிய ஷாக். எங்க ரசூலுல்லாஹ் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே, இவங்களை யார் நரகத்துல இருந்து காப்பாத்துவா, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே என்கிற ஒரு மன கஷ்டத்துல இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இன்னொரு பெரிய துன்பம் ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த வருடத்திற்கு தான் ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்வார்கள். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய கஷ்டத்தினுடைய வருடம். ஏன்? ஏனென்றால் ரசூலுல்லாஹ்க்கு பக்கபலமாக இருந்த அபூ தாலிப், மேலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ்க்கு நீங்க சீரத்தை எடுத்து பார்த்தா தெரியும், எத்தனை நிகழ்வு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிச்சாங்களோ, துன்புறுத்தினார்களோ, இல்ல ரசூலுல்லாஹின் மீது சில பல விஷயங்கள் செஞ்சாங்களோ, இது எல்லாமே சீரத்துல வருது. எல்லாமே அபூ தாலிபனுடைய இறப்பிற்கு பின்னாடி தான். ஏனென்றால் அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் மேல ஒரு துரும்பு கூட விடவில்லை. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றினாங்க, பக்கபலமா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சச்சா அவர் இறந்து விடுகிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு மிகவும் பெரிய ஒரு பலமா இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவி யார் மிகவும் நல்ல ஆறுதல் கொடுத்தோ, இல்ல பணபலத்தை கொடுத்தோ ரசூலுல்லாஹ்வை ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வச்சிருந்தாங்களோ அவங்களும் இறந்து விடுறாங்க. இப்படி ஒன்றுக்கு பின்னாலே ஒன்று ரசூலுல்லாஹ்விற்கு மிகவும் துன்பங்கள் நேரிட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவெடுக்கிறான். இப்போ நபி அவர்களுக்கு அவர்களுடைய ஈமான்ல என்ன செய்யணும்? இன்னும் பூர்த்தி செய்யணும், அவர்களுடைய ஈமானை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரவை தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹ் உம்மே ஹானியா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியா வீட்டில் இருக்காங்க. இரவு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குறாங்க. இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இரண்டாவது முறை ஒரு நிகழ்வு நடக்குது. ஷக்கே சதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சை பிளக்குதல். இது சீரத்தில் நம்ம எடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹ்க்கு முன்பாகவும் நடந்திருக்கும். ரசூலுல்லாஹ் எப்போ நடந்துச்சு? சின்ன வயசுல ரசூலுல்லாஹ் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, விளையாடி கொண்டிருந்த பொழுது ஹலிமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இது நடக்குது. இரண்டாவது முறை ரசூலுல்லாஹ்வுக்கு உம்மே ஹானியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் மேராஜுக்கு முன்பாக நடக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நெஞ்சை ரெண்டா பிளந்து ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை எடுத்து ஜம்சம்னுடைய அந்த தண்ணீரில் கலக்குறாங்க. கழுவி நல்ல முறையில சுத்தப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலமாக்கள் எழுதுறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சிறு வயதுல இருந்து இவருக்கு நபித்துவம் கிடைக்க போகுது, ஷைத்தான்ல இருந்து ஷைத்தானுடைய வஸ்வசாக்கள்ல இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி சிறு வயதுல இவங்களுக்கு இப்படி நடந்துச்சோ, அதே போல இப்போ ரசூலுல்லாஹ் மேற்கொள்ள போற பயணம் இது சும்மா நார்மலான பயணம் இல்லை. பஸ்ல ஏறணும் போயிட்டோம், இல்ல ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல ஏறினாங்க போனோம் இல்ல. ரசூலுல்லாஹ் இப்போ மேற்கொள்ள போகிற பயணம் மிகவும் அதிகமானது, மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இதனுடைய அழுத்தத்தை தாங்குற வரைக்கும் ஒரு மனுஷனுடைய இதயம் இருக்காது. அதே மாதிரி இவர் எங்க போக போறார்? ரசூலுல்லாஹ் 7 வானங்களை கடந்து மேல போக போறாரு. சயின்டிபிக்காவும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உலமாக்கள் இதுவும் குறிப்பிடுறாங்க, ஒரு அளவிற்கு தான் மனிதன் என்ன செய்ய முடியும், மேல ஏறும் பொழுது அவனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அதுக்கு பிறகு அவனுடைய நெஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப அழுத்தத்திற்கு நேரிடும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை திரும்ப கழுவி நல்ல முறையில இப்பொழுது இவருடைய பயணம் துவங்குது. எங்க? உம்மே ஹானியா, அதாவது மக்காவில இருந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வெளியே வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தை ஏற்படுத்துறாங்க. இங்கேயும் சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த புராக்னா என்ன, அதை வடிவப்படுத்துறது,
அது யூனிகார்ன் சொல்றது இல்லையா, அதுக்கு ஒரு தனி உருவத்தை கொடுத்து முஹர்ரம் அன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஜெண்டாக்கள் வைக்கக்கூடிய அந்த இடத்துல புராக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் காப்பாத்தணும். இதுவும் மிகப்பெரிய ஒரு பிதாத்துல ஒன்று. ஆனா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த புராக் எப்படிப்பட்ட ஒரு மிருகம்னா, இந்த கழுதை இருக்கு இல்லையா, கழுதையும் குதிரைக்கும் இடையில மேற்பட்ட ஒரு விலங்கு. இதை பத்தி ரசூலுல்லாஹ் இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. கழுதையும் ஒரு குதிரைக்கும் இரண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. இதனுடைய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல், ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய பார்வை எந்த அளவிற்கு போகிறதோ அதனுடைய அந்த பார்வையினுடைய அந்த ஸ்டெப் அங்க இருக்கும். ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் ரசூலுல்லாஹ் எங்க வரைக்கும் பார்க்கறாங்களோ அந்த புராக்கனுடைய அடுத்த தடம் அங்க இருக்கும். அவ்வளவு ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு விலங்கு. இப்போ ரசூலுல்லாஹ் இதுல ஏறுறாங்க. இங்க இருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் ஆரம்பிக்குது. டைரக்டா எங்க போய் நிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்? பைத்துல் மக்திஸ், பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ், இங்க போய் நிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக ரசூலுல்லாஹுக்கு இந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ள வைக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் போய் இறங்கின உடனே புராக் என்று சொல்லக்கூடிய இந்த விலங்க ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க, இப்படியே நான் இந்த புராக்கை அந்த இடத்திலே கட்டினேன் எங்க எனக்கு முன்பாக சென்ற நபிமார்கள் கட்டினார்களோ. அதாவது இதற்கு முன்பாக நபிமார்கள் இந்த விலங்குகள் தன்னுடைய சவாரிகளை கட்டக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அதே இடத்துல போய் ரசூலுல்லாஹும் கட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாம தெரிந்து கொள்வதன் மூலம் வெறும் நம்ம ஸ்டோரி கேட்டோம், ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, இப்படி இல்லை, மாறாக படிப்பினைகளும் எடுத்துக்கொள்ளணும். அப்போ இதுல இருந்து உலமாக்கள் ஒரு படிப்பினை கூறுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழுத்தமாக இது ஏன் சொல்றாங்கன்னா, இங்க அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை கத்து தராங்க. எந்த இடத்துல என்ன வைக்கணுமோ அங்க அப்படிதான் இருக்கணும், எங்க எந்த இடத்துல என்ன இருக்கணுமோ அங்க அப்படிதான் இருக்கணும். இப்போ நாம எடுத்துக்கொள்ளுங்க, மஸ்ஜிதுக்கு வரோமோ இல்ல எங்கேயாச்சும் போறோமோ, பைக்கை நாம ஒழுங்கா விட முடியுமா? இல்ல மக்கள் தான் விடுறாங்களா? இல்ல. செருப்பையே எடுத்துக்கொள்ளுங்க, செருப்பு ஸ்டாண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா அங்க வைக்க மாட்டாங்க, அப்படியே போட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் பாருங்க, எங்க நபிமார்கள் தன்னுடைய சவாரிகளை கட்டினார்களோ அங்கேயே போய் கட்டுறாங்க. இதுதான் ஒழுக்கம்னு ரசூலுல்லாஹ் காண்பிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இங்க கட்டினதற்கு பிறகு உள்ளே போறாங்க. போய் பார்த்தா பைத்துல் மக்திஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இருந்த அனைத்து நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அங்க ஒன்று கூட செய்திருக்கிறான். எத்தனை நபிமார்கள் வந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் 1,24,000க்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள் நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ அத்துணை நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த பைத்துல் மக்திஸ்ல ஒன்று கூடி இருக்கிறாங்க. எதற்கு? ரசூலுல்லாஹ்வுடைய இமாமத்திற்கு. இப்ப ரசூலுல்லாஹ் உள்ள போறாங்க. உள்ள போன உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்க இமாமத் கொடுக்கப்படுது. ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் இமாமத் செய்யறாங்க எல்லாருக்கும், எல்லா நபிமார்களுக்கும். இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து நபிமார்களையும் விட ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து மேலாக இருக்குன்னு காண்பிப்பதற்காக, ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த இமாமத்தை கொடுத்தான். இது முடிச்சதற்கு பிறகு இவங்க வெளியே வராங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்து ஒரு டெஸ்ட், அங்கேயும் வராங்க. 2 பாத்திரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாத்திரத்துல குடிக்கக்கூடிய அந்த மதுபானம் இருக்கு, இன்னொரு பாத்திரத்துல குடிக்கக்கூடிய பால் இருக்கு. இதை காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாராட்டி சொல்றாங்க, நீங்க ஃபித்ரத், அதாவது இயல்பை தேர்ந்தெடுத்தீங்க. இதுதான் ஃபித்ரத், அதாவது இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பிடிக்கும். மாறாக அல்லாஹ்க்கு தவறான விஷயங்கள் பிடிக்காது. அப்ப நீங்க ஃபித்ரத்தை தேர்ந்தெடுத்தீங்க ரசூலுல்லாஹ், உங்க உம்மத்தும் இதுல இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்படி நற்செய்தியை சொல்லி இப்போ பயணம் ஆரம்பிக்குது. இஸ்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு பயணம் முடிஞ்சிருச்சு, இது உலகத்துல நடக்குது. இப்போ வானத்தை நோக்கி ஏறுதல்ல இந்த மேராஜ் பயணம் ஆரம்பிக்குது. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜித் ஹராம் கஅபத்துல்லாஹ்ல இருந்து மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு போனான். ஏன்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, ஏனென்றால் நபிமார்கள், என்னுடைய நபியும் அவர்களுடைய உம்மத்தினர்களும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக. அல்லாஹ் நினைச்சா தன்னுடைய நபிக்கு எப்பேற்பட்ட அந்தஸ்தையும் தருவான். இதனாலதான் எல்லா நபிமார்களையும் ஒன்று கூட வச்சிருக்கிறான். இப்போ ரசூலுல்லாஹ்வை அழைத்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தை நோக்கி போறாங்க. முதல் வானத்தை நோக்கி போகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வானத்தையும் ஒரு வானத்தினுடைய காவலாளியாக ஒரு மலக்க நியமிச்சிருக்கிறான். அதனுடைய கதவும் இருக்கு. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய்
அந்த கதவு கிட்ட நிக்கிறாங்க. வானத்தினுடைய கதவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளையால அந்த மலக்கு கேட்கிறாங்க, யார் நீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்க கூட யாரு? அப்போ அவர் சொல்றாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ், இவர் தான் இறுதி தூதர், இவர் வந்திருக்காரு. அப்போ அந்த மலக்கு கேட்கிறாங்க, யார் காவலாளியா இருக்காங்களோ இவருக்கு பர்மிஷன் இருக்கா, அல்லாஹ் கிட்ட இருந்து பர்மிஷன் இருக்கா இவர் அழைச்சு வருவதற்கு? அவர் சொல்றாங்க, நிச்சயமாக இவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்க போறாங்க, அல்லாஹ் அழைத்து இருக்கிறான். அப்போ அவங்க அந்த வானம் திறக்கப்படுது. போய் முதல் வானத்துல பார்த்தா அங்க யார் இருக்காங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்காங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சலாத்தினுடைய பதிலை கொடுத்து ரொம்ப நிறைய துஆவை கொடுக்குறாங்க. அப்போ திரும்ப ரசூலுல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியக்குரிய விஷயத்தை பார்க்கிறாங்க, அப்நார்மல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறாங்களோ நல்ல செழிப்பாகவும் சிரித்து கொண்டு நல்ல முறையில் இருக்காங்க. ஆனால் அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய லெஃப்ட் சைடில் பார்க்குறாங்களோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க, கஷ்டத்தில் போக ஆரம்பிச்சிடுறாங்க, அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவர் ஆச்சரியக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பிள்ளைகள், அதாவது யாரு? நாம. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த ரைட் சைடுல ஜன்னத்துக்கு செல்லக்கூடிய ரூஹ்களை அனைத்தையுமே அங்க சேர்த்துட்டான். இதை எப்பொழுதெல்லாம் பார்க்கறாங்களோ தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஜன்னத் வாசியாக மாறிட்டாங்களே, சொர்க்கவாசியாக போறாங்கங்கிற சந்தோஷம் அவருக்கு இருக்கும். ஆனா அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுல யார் யார் நரகத்திற்கு செல்வார்களோ அவர்களுடைய ரூஹ ஒன்று கூட வச்சிருக்கான். அதனால எப்பொழுதெல்லாம் அதை பார்க்கிறாங்களோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேம்பி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? ஏன்னா தன்னுடைய மகன்களை, தன்னுடைய பிள்ளைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்துல போகும்பொழுது பார்த்தா நிச்சயமாக ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அழுக வரும், காப்பாற்றவும் முடியாம ஒன்றும் செய்யவும் முடியாம இருக்கும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கவலையை கொண்டு அழுகுறாங்க. இந்த நிகழ்வை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் இரண்டாவது வானத்திற்கு போறாங்க. அங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திரும்ப இன்னொரு வானவர் யார் அங்க காவலாளியா இருக்காங்களோ இப்படி கேள்விகள் கேட்கிறாங்க. அங்க இரண்டாவது வானத்திற்கு போகும் பொழுது அங்க பார்க்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? ரசூலுல்லாஹ்க்கு முன்பாக வந்த பனு இஸ்ராயில்ல வந்த ஒரு நபி, ஒரு ரசூல். அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யார்? அதே காலத்துல இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கசின் பிரதர், அவருடைய சகோதரர் தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இவருடைய மகனாக இருக்காங்க. இருவரும் நபி. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அதே காலத்துல இவங்களுடைய பயணம் இருக்கு. இப்போ இரண்டு நபியும் ஒரே வானத்துல இருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, நான் இரண்டாவது வானத்திலே என்னுடைய சகோதரனை பார்த்தேன். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஏன்? ஏன்னா இப்போ நாம பார்க்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்க? கிறிஸ்டியன்ஸ். அப்போ இந்த கிறிஸ்டியன்ஸை நாம எப்படி சொல்லியிருக்கோம்? வெறுத்துடக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நாம கீழ்த்தப்படியோ அப்படி பேசிடக்கூடாது. ஏன்னா இவங்க ஷிர்க் வைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்தை குறைக்காம என்னுடைய சகோதரனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க உரிமையோட. இப்போ அதே மாதிரி பார்த்து சலாம் சொல்லி பல துஆக்களை பெற்று மூன்றாவது வானத்தை நோக்கி போறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதே மாதிரி கேள்வி பதில் நடக்குது. போன உடனே பார்க்கறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூன்றாவது வானத்துல இருக்காங்க. சலாம் சொல்றாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழகை பத்தி சொல்றாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக நன்றான அழகை கொடுத்திருக்கிறான். என்னுடைய அழகுல ஒரு பாதி அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துட்டா, அந்த அளவிற்கு அழகாக இருக்காங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இது நம்ம அனைவருக்கும் தெரியும். இதை முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ எத்தனாவது வானம் போறாங்க? நாலாவது வானத்திற்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. அங்க பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவர்களுடைய முலாகாத் வச்சிருக்கிறாங்க. இவங்க சந்திக்கிறாங்க. சந்திச்சு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இவரும் ஒரு நபி. இவருடைய காலம் எப்போ? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையே வந்த ஒரு காலத்துல வராங்க. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சீரத்துல வருது, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் மனிதரும் முதல் நபி. யாருன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போருக்காக வாளை தூக்கியவர். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செல்வதற்காக தன்னுடைய வாளை தூக்கியது முதல் மனிதர், முதல் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்துல அல்லாஹ்விற்காக போர் சென்றவர், போர் புரிந்தவர் இவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இவரை பார்க்கறாங்க.
திரும்ப இப்போ 5வது வானத்திற்கு போகும் பொழுது அங்கேயும் கேள்வி பதில் நடக்குது. அங்க பார்க்கறாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. இவர் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர், இவர்களுடைய அண்ணனாக இருக்கிறாங்க. இப்போ கடைசியில 6வது வானத்திலும் போறாங்க. அங்க போய் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இந்த மேராஜுனுடைய இந்த பயணத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. நம்ம அனைவருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் வரும்போது அதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சலாம் சொல்லி எல்லாம் முடிஞ்சு கடைசியாக இப்போ 7வது வானத்திற்கு போறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை குர்ஆன்ல அடிக்கடி குறிப்பிடுவானோ, சமாவாதி வல் அர்த், 7 வானங்களை 7 பூமிகளை அல்லாஹ் படிச்சிருக்கான்னு சொல்றா இல்லையா? அப்போ அந்த 7வது வானத்திற்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்திய மஅமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்படி சாஞ்சு முதுக ஒட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ போய் பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல துஆ கொடுக்குறாங்க. அப்போ இந்த பைத்திய மஅமூர் என்னவென்று பார்த்தால், இந்த உலகத்துல எப்படி காபத்துல்லா இருக்கோ, எப்படி நம்ம மக்காவுல போறோமோ, தவாஃப் செய்யறோமோ, உம்ரா ஹஜ் செய்யறோமோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காபா 7 வானங்களுக்கு மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்திய மஅமூர் சொல்லக்கூடிய இந்த இடத்தை, இந்த ஒரு காபா மாதிரி இருக்கக்கூடிய இந்த உருவத்தை அங்க உருவாக்கி வச்சிருக்கிறான். எப்படி நாம இங்க தவாஃப் செய்யறோமோ அதே மாதிரி அங்க மலக்குமார்கள் தவாஃப் செய்வாங்க. அதனுடைய சிச்சுவேஷனை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட கேட்டு, இந்த பைத்திய மஅமூரை ஒரு நாள்ல, இப்படி ஒரே ஒரு நாள்ல மட்டுமே இந்த பைத்திய மஅமூர்ல நுழையக்கூடிய மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள். அல்லாஹு அக்பர். 70,000. இந்த 70,000 மலக்குமார்கள் ஒரு நாள்ல நுழைஞ்சு இவங்க தவாஃப் செஞ்சுட்டு வெளில வந்தா இவங்களுடைய அடுத்த முறை, அதாவது அடுத்த சான்ஸ் கயாமத் நாள் வரைக்கும் வராது. அல்லாஹு அக்பர். எவ்வளோ? 70,000 மலக்குமார்கள் ஒரு நாள்ல. அந்த மலக்குமார்களுடைய இன்னொரு சான்ஸ் கயாமத் நாள் வரைக்கும் வராது. ஏன் அவங்க கொடுக்க மாட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அத்துணை மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹ்விற்கு இபாதத் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம்மளுடைய இபாதத்தோ, நாம செய்யக்கூடிய தொழுகையோ, சதகாவோ எதுவும் தேவையில்லை. அல்லாஹ்விற்கு நம்மளுடைய நன்மை செய்து கொள்வது எல்லாமே நமக்காக மட்டும்தான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்க அமல் செய்றீங்களா? லினஃப்ஸி, உங்களுடைய நஃப்ஸுக்காக, நீங்க உங்களை நரகத்துல இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக. அல்லாஹ்விற்கு இந்த இபாதத்தோ, உங்களுடைய குஃப்ர் நீங்க வச்ச அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைஞ்சிருமோ எதுவும் ஆகாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் மட்டுமே அவ்வளவு இருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மக்லூக், அல்லாஹ்வுடைய படைப்பினம் எத்தனையோ இருக்கு. அல்லாஹ்வுடைய தௌஹீதை நீங்க கைப்பிடிச்சு விட்டால் அது உங்களுக்கு மட்டும் நல்லதுதான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலக்குமார்களை கொண்டு அவங்களுடைய எண்ணிக்கையை காமிச்சான். இப்போ இதை பார்த்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இன்னும் முன்னேறி போய் செல்றாங்க. அங்கதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை படைப்பினங்கள் இருக்கோ, அது மலக்குமாரா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், ஜின்களா இருக்கட்டும், அவர்களுடைய கடைசி ஒரு செக் பாயிண்ட், அதுக்கு பேர் தான் சித்ரத்துல் முன்தஹா. சித்ரத்துல் முன்தஹா என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மரமாக இருக்கு. இந்த மரத்தினுடைய பேர் தான் சித்ரத்துல் முன்தஹா. இதை பத்தி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த சித்ரத்துல் முன்தஹாவுடைய ஒரு இலை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய யானையுடைய காது இருக்கு தெரியுமா, அந்த காதனுடைய சைஸ் இருக்கும் ஒரே ஒரு இலை. அப்ப அத்தனை இலைகள் கொண்ட இந்த மரம், அவ்வளவு பெரிய இலைகள் இருக்கும் இந்த மரத்திற்கு. மேலும் இதனுடைய கனிகளை பத்தி, அதாவது ஃப்ரூட்ஸை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம இப்போ இந்த கல்யாணத்துக்கெல்லாம் சமைப்போம் இல்லையா, அவ்வளவு பெரிய டேக்ஷாவிலையோ இதுலயோ பிரியாணி, அவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரே ஒரு கனி இருக்கும். அப்போ அவ்வளவு பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மக்லூக் இந்த சித்ரத்துல் முன்தஹா. இதை கடைசியான ஒரு இடமா வச்சுக்கிட்டு இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் முன்னைக்கு செல்றாங்க. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கேயே நின்று விடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். இங்கே நின்று விடுகிறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட ஆச்சரியமா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய தாழ்மையை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்தை பாருங்க, ஏன் நீங்க வரல, இதுக்கு மேல ஏதாச்சும் இருக்கா, இதெல்லாம் கேட்கல. ரசூலுல்லாஹ் தன்னை தாழ்த்திக்கிட்டு கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அவர்களே, உங்களுடைய சுஹ்பத், அதாவது உங்க கூட வரக்கூடிய இந்த பயணத்துல நான் ஏதாச்சும் உங்களுக்கு குறை வச்சுட்டேனா, நீங்க ஏதாச்சும் கோச்சுக்கிட்டீங்களா, என்கிட்ட வர மாட்டேங்கிறீங்களே. அல்லாஹு அக்பர். எந்த அளவிற்கு ஒழுக்கம் இருக்கு பாருங்க ரசூலுல்லாஹ்விற்கு. தன்னை தாழ்த்திக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கிறாங்க, என்னுடைய உங்களுடைய இந்த சேர்க்கை, இந்த சஃபர்ல, இந்த பயணத்துல ஏதாச்சும் உங்களுக்கு குறை வச்சுட்டேனா, ஏன் நீங்க வர மாட்டேங்கிறீங்க? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ், இதுதான் கடைசி செக் பாயிண்ட், கடைசி இடம் இதுதான். எந்த மஹ்லூக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது.
இதுக்கு மேல நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நான் அல்லாஹ்வுடைய அந்த ஒளியினால, அந்த பிரகாசத்தினால அல்லாஹ்வுடைய அந்த ஒளியினால நான் எரிஞ்சிருவேன். அல்லாஹு அக்பர். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ஒளியும் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் மட்டும், அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் அதற்கு பிறகு செல்றாங்க. அங்கதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கான். 7 வானங்களுக்கு மேல அர்ஷ்ல இருக்கான்னு சொல்றோம் இல்லையா? அந்த அர்ஷ் அப்படின்னு சொல்றது என்னவென்று பார்த்தால் ஆயத்துல் குர்சியில வரும். ஆயத்துல் குர்சியில என்ன இருக்கு? வசியா குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த குர்சினா என்ன? நம்ம பொதுவாக மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிந்தனை என்னன்னா, குர்சி அப்படின்னா உருதுலயும் உட்காரக்கூடிய ஒரு சேர், அர்ஷ்னா குர்சி உட்காரக்கூடிய இடம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தஃப்சீர்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க, இந்த குர்சி அதாவது எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசியா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அதாவது 7 வானங்கள் பூமிகளை பறந்து விருந்து வெறும் இந்த குர்சி இருக்குன்னு சொல்றானோ, அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அர்ஷ் இல்ல, அல்லாஹ்வுடைய கால் வைக்கக்கூடிய இடம். அல்லாஹு அக்பர். எப்படி? அல்லாஹ்வுடைய கதமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய கால் வைக்கக்கூடிய இடம். அல்லாஹு அக்பர். அப்ப நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய கால் வைக்கக்கூடிய இடம் மட்டுமே 7 வானங்கள் 7 பூமிகளை பறந்து விருந்து சூழ்ந்திருக்கு. அல்லாஹு அக்பர். அந்த அளவிற்கு இருக்கு. இதுதான் ரசூலுல்லாஹ் எக்ஸாம்பிள் கொடுத்து காண்பிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு மோதிரம், இந்த மோதிரம் இருக்கு இல்லையா? இந்த மோதிரத்தை ஒரு பெரிய பாலைவனத்துல இருக்கக்கூடிய பெரிய பாலைவனம் என்ன இப்ப இந்த உலகத்துல சொன்னா சஹாரா வச்சுப்போம். இப்ப சஹாரா டெசர்ட்ல போய் இந்த ஒரு சின்ன ரிங்கை கொண்டு போய் எங்கேயாச்சும் தூக்கி போட்டீங்கன்னா இதனுடைய ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்குமா? இல்ல எங்கன்னு போய் தேடுவீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அதை எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்றாங்க, இந்த குர்சி இதனுடைய எக்ஸாம்பிள் இதுதான். இந்த குர்சி எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய கம்பேரிட்டிவ்லி இது இவ்வளவுதான் இருக்கு. அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவிற்கு மகத்துவமை கொண்டவன். இப்ப இங்க அல்லாஹ் கிட்ட போறாங்க ரசூலுல்லாஹ், போய் நின்று ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, எந்த அளவிற்கு நான் அல்லாஹ் கிட்ட போயிட்டேன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேனா இருக்கு இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஃபர்ஸ்ட் மக்லூக், ஃபர்ஸ்ட் படைப்பினமே அதான். அல்லாஹ் மலக்குமார்கள், ஜின்கள், மனிதர்கள், இந்த உலகம் எல்லாத்தையும் படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் படைத்த ஒரு விஷயம் அப்படின்னா கலம். அல்லாஹ் அதான் சொல்றான். இந்த பேனாவை படைச்சு அல்லாஹ் கட்டளையிடுறான், எழுது. அப்போ அந்த பேனா கேக்குது, யா அல்லாஹ் நான் என்ன எழுதுறது? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுக்கு கட்டளையிடுறான், நீங்க என்ன செய்யுங்க, இந்த பெண்ணை கொண்டு நீ இந்த உலகத்துல வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எழுது. தக்தீர், கதர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுடைய விதியை எழுது. இந்த உலகத்துல என்ன நடக்குதோ எல்லாமே எழுது. அப்போ அந்த பெண்ணுடைய சத்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, அந்த அளவிற்கு நான் அல்லாஹ் கிட்ட இருந்தேன். ஆனா நாம நம்மளுடைய அகீதாவை சரிப்படுத்தி கொள்ளணும். ரசூலுல்லாஹ் அந்த அளவிற்கு நெருங்கினாலே தவிர ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்கல. இங்க தவறான கொள்கை செய்யறவங்க, தவறான கொள்கையில தவறான பாதையில போறவங்க இங்க ஒரு ஹதீஸை கொண்டு வந்து நஅஊது பில்லாஹ் இந்த ஹதீஸ்ல நுழைக்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்துட்டாரு ரசூலுல்லாஹ். நஅஊது பில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவால சொல்லவே இல்லை. அல்லாஹ்க்கும் ரசூலுல்லாஹ்விற்கும் ஒரு திரை இருந்தது, அந்த திரையும் ஒளியால இருந்துச்சு. அதற்கு இடையே நின்றுதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட பேசினாங்க. இங்க நாம நம்மளுடைய அகீதாவை திடப்படுத்தி கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்க்கல. இப்ப அல்லாஹ் கிட்ட பார்க்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். மேலும் இந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நற்செய்திகளை, பல கிஃப்ட்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர்கள் அதாவது நமக்கு கொடுக்குறான். அந்த ஒரு கிஃப்ட் இதுதான் நம்மளுடைய இன்றைய சமுதாயம் எப்படி நடக்குது, இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதுதான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிஃப்டாக அருளினானோ, ஒரு அருட்கொடையாக கொடுத்தானோ, அந்த அருட்கொடையே இப்போ எப்படி ஆயிருச்சு, நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஆயிடுச்சு. அந்த அருட்கொடை தான் என்ன? தொழுகை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஅராஜுக்கு அழைத்து ரசூலுல்லாஹ்வை இந்த தொழுகையை ஃபர்தாக்கினான். எவ்வளவு? 50 வேளை தொழுகையை. இப்ப ரசூலுல்லாஹ் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு 50 வேளை தொழுகையை வாங்கிக்கிட்டு ரசூலுல்லாஹ்க்கு மிக சந்தோஷம். ஏன்னா அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கூப்பிட்டு அழைச்சி பேசி இப்ப கொண்டு வரான். இப்ப ரசூலுல்லாஹ் சந்தோஷத்துல வராங்க. இறங்கும் பொழுது இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு கிஃப்டையும் தரான். அதுதான் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள், ஆமன ரசூல் அதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிஃப்டாக தரான். இப்போ இதை வாங்கிட்டு திரும்ப வராங்க. கீழே இறங்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
5வது வானத்துல 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும் பொழுது இப்போ ரசூலுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஒரு ஈகர்னஸ் இருக்கும் இல்லையா, கேட்கிறாங்க ஆர்வத்துடன், நபி அவர்களே அல்லாஹ்வை பார்த்தீங்களா, என்ன பேசினா அல்லாஹ், ஏதாச்சும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கிஃப்டா ஏதாச்சும் கொடுத்தானா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சந்தோஷத்துடன் சொன்னாங்க, நிஜமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் என்னுடைய உம்மத்தினர்களுக்கும் 50 வேளை தொழுகையை ஃபர்தாக்கி இருக்கிறான். சந்தோஷத்துடன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல நிச்சயமாக இல்ல, உங்களுடைய உம்மத்தினர்கள் தொழுவ மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல நிச்சயமாக சொல்லுவாங்க. இல்ல, திரும்பி போங்க, அல்லாஹ் கிட்ட போய் நீங்க திரும்ப என்ன செய்யுங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி கம்மி பண்ணி கொண்டு வாங்க. சரி, இவர் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக வழிகேடான, அடம் பிடிக்கக்கூடிய, பேச்சு கேட்காத ஒரு சமுதாயத்தை ஹேண்டில் பண்ணவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். யாரு? பனு இஸ்ராயீல், யூதர்களை. அப்போ அவளுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை கேட்டு ரசூலுல்லாஹ் போறாங்க திரும்ப அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹையும் அந்த ரிக்வெஸ்டை ஏற்றுக்கொண்டு 40 தொழுகையா குறைச்சு கொடுத்துட்டான். திரும்ப வராங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, முடிஞ்சதா, எவ்வளவு கம்மி பண்ணீங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் 10 கம்மி பண்ணிட்டான். இல்ல திரும்ப அதெல்லாம் முடியாது, திரும்ப போங்க, 40 ரொம்ப தூரம், தொழுவே மாட்டாங்க, போங்க திரும்ப. இப்படி திரும்ப அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டு வராங்க. கடைசியில 10 தொழுகையை கொண்டு வராங்க. வந்து சொல்றாங்க, 10 தொழுகை ஆயிடுச்சு, போதும் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்திலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, கண்டிப்பாக முடியாது, இதுவும் உங்களுடைய சமுதாயம் சொல்லுவாது, அல்லாஹ் கிட்ட திரும்ப போங்க. அல்லாஹ் அக்பர். திரும்ப போறாங்க ரசூலுல்லாஹ். போய் இறுதியாக நின்று அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய ரஹ்மத்தை பாருங்க நம்ம மீது, அருட்கொடைய. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 வேளை தொழுகையாக அதை மாற்றி அமைச்சிட்டான். குறைச்சு 50ல இருந்து அல்லாஹ் 5ஆக மாற்றிட்டான். அல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த 5 வேளை தொழுகையை கொடுத்துட்டு அப்படியே விட்டுருக்கலாம். ஏன்னா குறைச்சதே மிகப்பெரிய விஷயம். யாரு குறைக்கிறது? யாரு? நார்மலான ஒரு மனிதன் கூட இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்ச ரப்பே குறைக்கிறான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையை பாருங்க நம்ம மீது, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர்கள் மீது. அல்லாஹ் குறைக்க மட்டும் செய்யாம இன்னொரு நற்செய்தியை கொடுக்கிறான். முஹம்மது அவர்களே, இந்த 5 வேளை தொழுகை இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு 5 வேளை மட்டும் இல்லை, மாறாக ஒவ்வொரு வேளை தொழுகையை சொல்லும் போது 10 வேளை தொழுகைக்கான சவாப் நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துரும். அல்லாஹ் அக்பர். இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு வேளை, ஒரு ஃபஜ்ரை நீங்க தொழுதா 10 ஃபஜ்ரை தொழுதற்கான நன்மையை கொடுத்துருவான். அதே மாதிரி இருக்கக்கூடிய 5 வேளை தொழுகையை நீங்க சொல்லுவீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கடமையாக்கினா இல்லையா, அந்த 50ற்கான சவாப கூலிய அல்லாஹ் அப்படியே கொடுத்துருவான். அல்லாஹ் அக்பர். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் 2-3 நற்செய்திகளை கொடுக்கிறான். இதை தான் ஹதீஸே குதுசியில சேருவாங்க. பொதுவாக ஹதீஸ்னா என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள், இது ஹதீஸ்னு சொல்லுவோம். ஆனா ஹதீஸே குதுசின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்கு. அது என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிய வார்த்தைகள், கலிமா, இதுதான் என்ன? குர்ஆன். அப்போ அல்லாஹ் சொல்லிய விஷயங்கள், வார்த்தைகள் எல்லாம் அப்படியே குர்ஆன்ல இல்லாம நார்மலான விஷயத்துல இருந்தா அதுக்கு பேர் தான் ஹதீஸே குதுசி. இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளா இருக்காது, அல்லாஹ் எப்படி கூறினானோ அப்படியே இருக்கும், ஆனா குர்ஆன்ல இருக்காது. அப்போ குர்ஆன்ல சேர்க்கப்படாத அல்லாஹ்வுடைய சொற்களை ஹதீஸே குதுசின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்போ உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு எப்படி இல்லை, இன்னொரு நற்செய்தியை சொல்ல எடுத்துக்கொள்ளுங்க. என்ன? உங்களுடைய சமுதாயத்துல உம்மத்தே முஹம்மதியால எவ்வளவு பாவங்கள் வேணாலும் செய்யுங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி? எவ்வளவு பாவங்கள் வேணாலும் செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் வானத்திற்கு எட்டிய அளவிற்கு இருந்தாலும் பரவாயில்ல, வானத்தை கிழிச்சுக்கிட்டு போயிருச்சு, அவ்வளவு பாவங்கள் இருக்கு, மலை அளவுக்கு பாவம் இருக்கு. ஆனா நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு வந்து பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது தௌஹீதுடன் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அத்துணை பாவங்களையும் மன்னிச்சிருவான். அல்லாஹ் அக்பர். இந்த அளவிற்கு எவ்வளவு பெரிய நற்செய்தி. நாம ஒவ்வொரு செகண்டுக்கும் பாவம் செய்யக்கூடிய நாம, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க எத்தனை பாவங்கள் செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் கிட்ட வந்தாலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க் செய்யாம இருந்து, அல்லாஹ் கிட்ட இணை வைக்காம இருந்து நீங்க அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வை சந்திச்சீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துருவான். அல்லாஹ் அக்பர். இதற்கு பிறகு இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி அல்லாஹ் சொல்றான், மேலும் உங்களுடைய சமுதாயத்துல இன்னொருடைய அடியான் ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா
அந்த எண்ணத்திற்காக அல்லாஹ் ஒரு கூலியை கொடுத்துருவான். எப்படி நாம ஒரு நன்மையை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோம், அந்த சிந்தனை வருது, அந்த எண்ணத்திற்காகவே அல்லாஹ் என்ன செய்வான், மலக்குமார்களுக்கு கட்டளை கொடுத்துருவான். நமக்கு யாரு கிராமன் காட்சிமன் எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளை கொடுப்பான், இந்த அடியானுக்கு ஒரு நன்மையை எழுது. அதுவே அந்த அடியான் அந்த நன்மையை செஞ்சு முடிச்சுட்டா அல்லாஹ் சொல்றான், அந்த அடியானுக்கு ஆஷர ஹசனாத் 10 நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சா. இப்ப நாம நினைக்கிறோம், ஒரு நம்ம கையில 50 ரூபா இருக்கு, ஒரு 10 ரூபா சதக்கா செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ சதக்கா செய்யக்கூடிய அந்த நேரத்துல அந்த எண்ணம் வருது இல்ல, அந்த எண்ணம் உருவாகக்கூடிய அந்த நேரத்திலேயே அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு கூலியை எழுதிடுறான். அப்போ அந்த சதக்காவை நம்ம செஞ்சுட்டோம்னா அதற்கான கூலியும் இருக்கு, அல்லாஹ் அதை 10 மடங்கு ஏற்றியும் தருவான். இது அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணி திரும்ப சொல்றான். அதுவே உங்களுடைய உம்மத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தர் ஒரு தீமையை செய்யணும்னு சொல்லி எண்ணத்துல கொண்டு வந்தா அந்த எண்ணத்திற்காக அல்லாஹ் தீமையை எழுத மாட்டான். அல்லாஹ் அக்பர். ஆனா அல்லாஹுடைய அதுல பாருங்க, அல்லாஹ் எண்ணம் வந்துச்சுன்னா நன்மையில ஒரு கூலியை கொடுத்துருவான். ஆனா இங்க நீங்க தீமை செய்யணும்னு நினைச்சா கூட அல்லாஹ் எழுத மாட்டான். எப்போ வரைக்கும், நீங்க அந்த தீமையை செய்யாத வரைக்கும். அப்போ இப்படிப்பட்ட நற்செய்திகள் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இங்க ரசூலுல்லாஹ் கீழே இறங்கும் பொழுது பார்க்கறாங்க, ஐவேளை தொழுகை மட்டும் இருக்கு. அந்த நேரத்துல கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாங்க, இல்லையா முஹம்மத், இது கூட உங்களுடைய உம்மத் சொல்லுவாது. என்னுடைய சமுதாயத்தின் மீது 2 தொழுகை தான் எப்படி இருந்துச்சு, கட்டாயமா இருந்துச்சு. அதுவே அவங்க தொழுவல, இது 5 வேளை தொழுவ எங்க இருந்து தொழுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இதுக்கும் மேல அல்லாஹ் கிட்ட போய் நின்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு பார்த்து நான் என்னுடைய இந்த தொழுகையை கம்மி பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாம எனக்கு வர மாட்டேங்குது. நான் அல்லாஹ் கிட்ட போய் நிக்கிறதுக்கு கூச்சப்படுறேன். எனக்கு என்ன இருக்கு, நம்பிக்கை இருக்கு, என்னுடைய சமுதாயம் நிச்சயமாக என்ன செய்யும், இந்த தொழுகையை தொழுவோன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நம்பிக்கை வைக்கிறாங்க. இப்போ அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எல்லாம் மேராஜ் பயணத்தை முடிச்சுட்டு திரும்ப உலகத்துக்கு அல்லாஹ் கொண்டு வரான். வரும் பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு சில விஷயங்களை பார்க்கறாங்க. அப்புறம் மக்காவுக்கு வந்துடுறாங்க. மக்காவுக்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் காலை ஆனதற்கு பிறகு காபத்துல்லா கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்க்கு எந்நேரமே துன்பம் கொடுக்கக்கூடிய மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அந்த நேரத்துலயும் வராங்க. அபூ ஜஹல் வந்து கேட்கிறாங்க, என்ன முஹம்மத், ஏதோ சிந்தனையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லணுமா? அப்ப கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வே நினைக்கிறாங்க, சரி இவரா வந்து கேட்கிறாரே, சரி கேட்பார் போலியே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையால நேற்று இரவு அல்லாஹ் என்ன பைத்துல் மக்திஸ் பலஸ்தீனுக்கு கொண்டு போனா, திரும்ப அங்கிருந்து அல்லாஹ் 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்திச்சு பல நபிமார்களை சந்திச்சுட்டு வந்தேன். கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்யவும் கிண்டல் செய்யவும் ஆரம்பிச்சுட்டான். அல்லாஹ் அக்பர். திரும்ப பொய்ப்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு சொல்றாங்க, அபூ ஜஹல் சொல்றான் ரசூலுல்லாஹ்வை, இதே விஷயம் நான் குறைஷனுடைய தலைவர்களையும் குறைஷ் மக்களையும் கூப்பிட்டா அழைத்து வந்தா நீங்க சொல்லுவீங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமா சொல்லுவேன். ஏன் இப்படி சொல்றான், இப்ப யாராச்சும் நம்ம கிட்ட வந்து பொய் சொன்னா நாம ஒன்றையா போகும்போதோ ஒருத்தரா போகும்போதோ பொய் சொல்ல முடியும். அதுவே நாம ஒரு 10 பேரை கூப்பிட்டு போனா இது எல்லாருக்கும் நீங்க சாட்சியா சொல்லுவீங்கன்னா அங்க உண்மையா பார்த்த ஒருத்தராச்சும் இருப்பார். அப்போ பொய் சொல்லவனுடைய உள்ளத்துல பயம் ஏற்பட்டு, இப்போ அதை காமிச்சு இங்க பயமுறுத்துற ரசூலுல்லாஹ்வை நான் எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் ஹக்ல இருந்தாங்க, உண்மையை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாங்க கூப்பிட்டுவாங்க, அழைச்சுவாங்க. அதுலயும் ஈமான் கொண்டு வரவங்க அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கலாம். அப்போ எல்லாரும் வராங்க. கேட்ட உடனே அந்த நேரத்திலயுமே அவங்க ஹிதாயத் வரல, நேர்வழிக்கு வரல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி இது உங்களுக்கு பொய்யா தெரியுதா, அப்போ பார்த்து கொள்ளுங்க. நான் இந்த 7 வானங்களை கடந்து இறங்கி வரும் பொழுது பார்த்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பைத்துல் மக்திஸ் எல்லாம் காமிச்சா இல்லையா, அதே மாதிரி இந்த மக்காவை நோக்கி ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு குரூப் நம்ம மக்காவுக்கு வந்துட்டு இருக்கு. அதனுடைய அந்த குரூப்ல ஒரு ஒட்டகம் இப்படி எல்லாம் இருக்கும், அதனுடைய ஒட்டகத்தினுடைய ஷேப் இதெல்லாம் சொல்லி கலரை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒட்டகம் முன்னாடி வரும். இதே மாதிரி கேட்கிறாங்க, அப்படியா, சரி ஓகே பார்த்துக்கலாம். அப்போ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்ல நாள்ல காலையில இருந்து வெயிட் பண்றாங்க மக்கா வாசிகள். போய் மக்காவுடைய என்ட்ரன்ஸ்ல நின்று கொண்டு பார்த்தா அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பிசினஸ் குரூப் வருது. இதை பார்த்த உடனே ஈமான் கொண்டு வருவாங்களான்னு பார்த்தா அங்கேயும் ஈமான் கொண்டு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுதான் சொல்றான், உங்களுக்கு நான் இந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை மேற்கொள்ள வைத்தேன். இதுல யார் ஈமான் கொண்டு வந்தார்களோ ஈமான் கொண்டு வந்துட்டாங்க.
மேலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இது ஒரு ஃபித்னாவாக அல்லாஹ் மாற்றி விட்டான். அதாவது குழப்பத்துல இவங்க போயிட்டாங்க, அதே மாதிரி வழிகேட்லயும் போயிட்டாங்க. இப்படி இந்த நிகழ்வு முடியுது. கடைசியில இன்னொரு நிகழ்வு இருக்கு. யாரை பத்தினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய பேர் அபூபக்கர். ஆனா இவருக்கு சித்திக், அதாவது இவர் உண்மை சொல்லக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி இவருக்கு கிடைச்ச இந்த லக்கப் எப்போ தெரியுமா? இந்த நேரத்துல தான். ஏன் மக்கா முஷ்ரிகீன்கள் அபூஜஹல்லாம் வந்து சொல்றாங்க, இப்படி யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஒரே நைட்ல போய் பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன் போயிட்டு திரும்பவும் 7 வானங்களை தாண்டி ஏதேதோ பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா, டவுட். நிச்சயமாக இது ஒரு நம்பத்தக்க விஷயமாக இருக்காது. அப்போ இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆயிருச்சு, ரசூலுல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய முஹம்மதுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே இப்படி சொல்லிட்டாங்க, இப்போ நான் பேரை சொன்னா இவர் பொய் பிச்சிருவாரு, இவரும் பொய்ன்னு சொல்லிடுவாருன்னு சொல்லி எண்ணி அபூஜஹல் சொல்றாங்க, இது வேற யாரும் இல்ல, உங்களுடைய முஹம்மது இருக்கார் இல்லையா நபி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்றாரு. அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்துல மற்றவங்களா இருந்தா கூட டவுட் பட்டிருப்பாங்க. சீரத்துல வருது, சில புதுசாக இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம்களும் ரசூலுல்லாஹ் மீது சந்தேகத்துல வந்துட்டாங்க. ஆனா சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்க, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்ட உடனே சொல்றாங்க, நிச்சயமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா அது உண்மை, வேற மறு வார்த்தையே இல்லை. முஹம்மது சொன்னாரா, ரசூலுல்லாஹ் சொன்னாரா, அப்போ அது உண்மையாக மட்டும்தான் இருக்கும், இதை விட நான் நம்ப மாட்டேன். வேற எவன் சொன்னாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் அதை என்ன சொன்னாலுமே ஆமா அவர் இஸ்ரா மிஅராஜ் பயல் கொண்டார். அல்லாஹ் அக்பர். இந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் சாட்சி கூறுறாங்க, சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய லகப் சித்திக்னு வருது. சுப்ஹானல்லாஹ். இந்த பயணம் எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்களுடைய ஈமான்ல இன்னும் அதிகரிப்பு ஏற்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பிச்சா, இந்த உலகம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய பறஞ்சு விரிந்திருக்கக்கூடிய இந்த உலகம் உங்கள் மீது குறுகி போகலாம், ஈமான் கொண்டு வராம போலாம், ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மக்லூக் ஏற்பட்டது இருக்கு, அல்லாஹ் மேல ஈமான் கொண்டு வந்த பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக நிப்பாட்ட வைப்பான். இந்த உலகம் இல்லைன்னா என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களை படைச்சிருக்கிறான், அதுக்கும் நீங்க தான் ரசூல். அப்போ உங்களுடைய ஈமானை நீங்க அதிகரித்துக் கொள்ளுங்க. அப்புறம் சீரத்துல வருது, உலமாக்கள் எழுதுறாங்க, இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஈமான் தலை உச்சைக்கு போயிருச்சு. யார் என்ன சொன்னாலுமே ரசூலுல்லாஹ்வுடைய ஈமான் அந்த அளவிற்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இப்படி மேற்கொண்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மிலாக்கராக, ஒரு முஅஜிஸாவாக இருக்கு. இதை கொண்டு இப்போ இருக்கிற மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பல தவறான கொள்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மேராஜ் பயணத்துல அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன? தொழுகை. இப்போ கிஃப்டை வாங்கினவர் அவருக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியுமா அதிகமாக, இல்ல நமக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ரசூலுல்லாஹ்க்கு பின்பற்றின சஹாபாக்களுக்கு தெரியுமா இல்லையா? நிச்சயமாக தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த மேராஜ் பயணத்தை கொண்டு இப்போ இருக்கிற மக்களிடையே பரவியுள்ள மிகப்பெரிய ஒரு வழிகேடு என்ன? இந்த மேராஜனுடைய பயணம் ரஜப் 27க்கு தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன? ரஜப் 27. இந்த பிதாத் செய்யற மக்கள்கிட்ட அல்லாஹ் காப்பாற்றணும் நம்மளுடைய அந்த சகோதரர்கிட்ட நீங்க போய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஸ்பெஷலான ஒவ்வொரு நாளை குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த எல்லா நாளுமே தவறாதான் இருக்கும். மீலாத் நபி எடுத்துக்கொள்ளுங்க, அதுவும் தவறான தேதி. ரமதானுடைய லைலத்துல் கத்ரை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த நாள் 27 அந்த ரமதானுடைய நாள்ல அந்த ஆட் நைட்ல ஏதோ ஒரு வருஷத்துல லைலத்துல் கத்ர் வந்திருக்கலாம், ரிவாயத் இருக்கு. ஆனா அதுதான் எல்லா வருஷமும் வருமா? வராது. ஆனா அதுவும் எப்படி இருக்கு? தவறான இது. அதே மாதிரி இந்த ரஜப் எடுத்துக்கொள்ளுங்க, இவங்களுடைய மிகப்பெரிய தவறான வழிகேடு என்ன? இந்த ரஜப் 27. இமாம் மாலிக், இமாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்றாங்க, நாம இந்த சலஃப்மார்களை, அவர் பெரிய சலஃப், அவர் தன்னுடைய ரெஃபரன்ஸ்க்கு சொல்றாங்க, சஹாபாக்களா இருக்கட்டும், தாபீன்களா இருக்கட்டும், இவர்களுடைய சாட்சி எதிலுமே இல்லை, இவருடைய அமலே இல்லை, சஹாபாக்களோ தாபீன்களோ இந்த நாளை குறிப்பிட்டிருக்காங்க. ரஜப் 27 தான் ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணத்தை மேற்கொண்டாங்க. இப்படி எந்த ஒரு சீரத் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் எழுதவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மொத்த ஹிஸ்டரி இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும், சீரத்துல ஒரு டேட்டை குறிப்பிட்டு ஒரு நிகழ்வு இருக்குன்னா அதுல ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும், இல்ல அந்த விஷயத்திற்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும். ரமதானுடைய மாதம்னா எல்லாருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ரசூலுல்லாஹ் பிறந்தாரு, அது எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அது அந்த நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அதுலயுமே இख्तिलाफ இருக்கு.
ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள்லயும் இக்திலாஃப் இருக்கு, பல அக்வால் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. ஆனா எந்த நாள்ல ஏதாச்சும் சிறப்பான ஒரு விஷயம் இருக்கோ அதை தான் குறிப்பிடுவாங்க. இப்போ முஹர்ரமை எடுத்துக்கொள்ளுங்க. முஹர்ரம் பற்றி என்ன நிகழ்வு இருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன் கிட்ட இருந்து காப்பாற்றினார். அப்போ இது ஆதாரபூர்வமான ஒரு விஷயம். எதுக்கு இந்த டேட் அப்படியே பதிஞ்சு போச்சுன்னா ஹிஸ்டரியில இந்த நாள்ல நோன்பு வைக்கணும் ரசூலுல்லாஹ் கட்டளை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேட் அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றி கொண்டு வந்தான். ஆனா இந்த மேராஜை ஏன் கொண்டாடலைன்னா ரசூலுல்லாஹ் கொண்டாடல, சஹாபாக்கள் கொண்டாடல. இவங்க செய்யற மாதிரி இந்த நாளை மட்டும் குறிச்சு வச்சுக்கிட்டு இங்க மட்டும் இந்த நாள்ல மட்டும் தொழுவுறதோ, அதிகமாக இரவுல முழிச்சு இரவுல இருந்து தொழுவுறது, நோன்பு வைக்கிறது, சதகா செய்யறது, அல்லாஹு அக்பர் நஊது பில்லாஹ், எந்த அளவுக்கு பிதாஅத்னா இவங்களே தன்னுடைய ஹதீஸ்களை உருவாக்குறாங்க. யார் ரஜ்ஜபுனுடைய 27ஆம் தேதி நோன்பு வைக்கிறாங்களோ சதகா செய்யறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மாதங்கள் நோன்பு வச்ச கூலியை தருவானா. நஊது பில்லாஹ். இது எந்த அளவிற்கு கேடு. இமாம் மாலிக் அவர்கள் இதுக்காக தான் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு விஷயமோ இல்ல ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்காத கட்டளை இடாத இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய அமல் இருக்காத ஒரு விஷயத்த நாம இந்த காலத்துல செய்யறோம்னா நாம என்ன தெரியுமா சொல்றோம்? எந்த ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குனானோ, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய நாள் எப்போ ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, இன்றைய நாள் இந்த இஸ்லாம் முழுவடைந்து விட்டது. ஒரு சின்ன விஷயத்தை கூட ரசூலுல்லாஹ் விட்டு வைக்கல. இதுக்கு அத்துணை லட்சக்கணக்கான சஹாபாக்கள் சாட்சி அளிச்சாங்க. அப்ப இமாம் மாலிக் சொல்றாங்க, யாராச்சும் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹோ சஹாபாக்களோ செய்யாத ஒரு விஷயத்த இப்போ செஞ்சு இதுல சவாப் இருக்கு, இதுல நன்மை இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய நாவினால அவங்க சொல்ல அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? கோயா அவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீன இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தாம போயிட்டாங்க. அல்லாஹு அக்பர். ஃபகத் கான், கான்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியானத் செஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஒளிச்சிட்டாங்க நம்ம கிட்ட இருந்து. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கலன்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். ஆமாவா இல்லையா? சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பருந்து தன்னுடைய அந்த ரக்கையை அடைக்குது பாத்தீங்களா, அதுல கூட இஸ்லாம் இருந்து ஒரு நன்மை இருந்துச்சுன்னா அதை கூட ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ் அதை கூட விட்டு வைக்கல. அப்போ யார் இப்படி எல்லாம் செய்யறாங்களோ, இந்த ரஜப் 27 மட்டும் வச்சுக்கிட்டு இதுல நன்மையோ தீமையோ இல்ல சதகா செய்யறதோ, முழு இரவு முழிச்சு இதுல நாம விழித்திருந்து நல்ல இபாதத்துகள் செய்யணும், தஸ்பீஹ் ரகாத்துகள் ஓதணும், தஸ்பீகள் ஓதணும், தரூத் ஓதணும்னு சொல்லி இப்படிப்பட்ட விஷயங்களை இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்களோ இது எல்லாமே வழிகேட்டுல கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா, யார் என்னுடைய இந்த மார்க்கத்துல புதுவான விஷயங்களை உருவாக்குறாங்களோ, நான் சொன்ன நான் கட்டளையிட்டேன்னு சொல்றாங்களோ, ஃபஹுவ ரத், அதை நீங்க என்ன செய்யுங்க? தூக்கி விசிறி அடிச்சிருங்க. ஏன்னா யார் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்களோ, யாருக்கு தொழுகை கிடைச்சதோ, கிடைச்சவங்களை பார்த்து ஈமான் கொண்டு வந்தவர்களோ யாருமே இதை கொண்டாடல. நான் ரசூலுல்லாஹ் கொண்டாடல, நான் சஹாபாக்கள் கொண்டாடல, நான் சலஃப்மார்களை கொண்டாடல, ஹைருல் குரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சிறந்த காலத்துல இருந்தவங்களே கொண்டாடலன்னா அவங்களை விட நம்மளுடைய ஈமான் உசந்துருச்சா? அவங்களை விட நாம அமல்ல முன்சங்கி போயிட்டோமா? இல்லையே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி அளிக்கிறான், வஸாபிகூன பில் கைராத். இவர் யாரு? இவர்கள் எல்லாமே ஒரு சின்ன நன்மை இருந்தாலுமே அதுல போட்டி போட்டு முன்னாடி வரவங்க. அப்போ அப்படிப்பட்ட சஹாபாக்களை விட நம்மளுடைய ஈமான் வசந்துருச்சா? இல்லையே. அப்போ நாம புரிஞ்சு கொள்ளணும், இப்படி உருவாக்கப்பட்ட பிதஅத்துகள்ல இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். இப்போ நமக்கு தெரியும், தெரியாதவங்க கிட்ட இது கொண்டு போய் சேர்க்கணும். நாம மட்டும் பேசிட்டு இதுதான் சுன்னத்து, இப்படி தவறான போற விஷயங்கள்லாம் பிதஅத்துன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டா இதுக்கு எதுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். இதனால நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு அண்டை வீட்டார்களா இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களா இருக்கட்டும், நல்ல முறையில நல்ல விஷயத்துல கொண்டு அவங்க கிட்ட புரிய வைக்கணும். இது ரசூலுல்லாஹ்வே செய்யல, ரசூலுல்லாஹ் செஞ்சிருந்தா நாம ஏன் செய்யாம இருக்க போறோம்? சரி, இப்போ நீங்க செய்யற விஷயம் உங்களுடைய உலமாக்கள் சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் போய் ஒரு ப்ரூஃப் ஆச்சு கேளுங்க. இந்த நாள்ல தான் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் ஆச்சு கேளுங்க. அவங்க தட்டு தடுமாறினாங்கன்னா அப்போ நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். இது இவங்க சொல்லுது என்ன, அவங்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், வெறும் அவங்களுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து பாஸ் ஆயிட்டு வரக்கூடிய ஒரு செய்தி. இப்படி நீங்க போய் கேளுங்க, ஆதரவுபூர்வமா இருங்க. இதனாலதான் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி விதத்துல புரிய வைக்கணும்.
ஆகையால இப்படிப்பட்ட பிதாத்திலிருந்து நாம தவிர்த்து கொண்டு மேலும் நம்மளுடைய இருக்கக்கூடிய அனைத்து உறவினர்களும் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக மாற்றி அமைப்பாங்க. ஆமீன். மேலும் இப்படிப்பட்ட பிதாத்துகளில் இருந்து தவிர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாமிய தாவா பணியை மேற்கொள்ளக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக நம் அனைவரும் மாற்றுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.